ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர் கல்யாணராமன் தொடர்பானது. டாக்டர் கல்யாணராமன் நரம்பியல் சிகிச்சை நிபுணர், சென்னையில் பிரபலமான மருத்துவர். இந்த காலத்தில் ஒரு கைராசி டாக்டர் அப்படிங்கிற பேர் உண்டு. அவர்கிட்ட சிகிச்சைக்கு போனால் நல்ல குணமாயிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்திலேயே இருந்தது. டாக்டர் மகாபிரிவளுடைய திந்தமான பக்தர். ஒரு பெண்ணுக்கு டாக்டர் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட ஒரு ஆப்ரேஷன், மூளை அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடக்கிறதா இருக்கு. டாக்டர் கல்யாணராமன் என்ன பண்ற, அந்த பொண்ணோட அம்மா புறப்பட்டு பெரியவட்ட வர, பெரியவட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு பெரியவட்ட வந்துட்டார். பெரியவட்ட சொல்லிட்டார், டாக்டர் கல்யாணராமன் பண்ண போறார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். ஆசீர்வாதம் உண்டுட்ட. அடுத்து ஒரு கேள்வி சொல்ற, பெரியவா நீங்க டாக்டர் கல்யாணராமனுக்கு ஏதாவது ஒரு தகவல் அனுப்ப முடியுமா? என்ன தகவல்? இப்ப பார்த்து பண்ணுப்பா, இந்த குழந்தைக்கு, இந்த பொண்ணு குழந்தைக்கு பார்த்து ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லணுமா? நீங்க ஒரு தகவல் டாக்டர் கல்யாணராமனுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறேன். இதெல்லாம் அதாவது ரெக்கமெண்டேஷன், சிபாரிசுல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தெளிவா வாய் திறந்து அவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நோ அப்பீல். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பெரிய சொல்ற, திரும்ப சொல்ற, ஒன்றும் கவலைப்படாத. டாக்டர் கல்யாணராமன் ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணுகிற போது நல்ல கவனிங்க. இதுதான் நம்மலாம் பக்தி பக்திங்கிறோம், பெரியவா பக்திங்கிறோம். பெரியவா பக்தி எனக்கு பெரியவா ரொம்ப இஷ்டம். நீங்க நிறைய பேர் பார்க்கிறோம். பக்திங்கிறது எந்த ஒரு காலத்திலும் வியாபாரமாக கூடாது. வியாபாரமாகவே ஆகக்கூடாது. ஒரு கோவிலுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கணும், ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யணும் அப்படின்னா இவ்வளவு ரூபாய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 10 ரூபாய் நீங்க கொடுத்தாலே போதும். உங்களோட காணிக்க சேர்ந்தாலே போதும். பெரியவெல்லாம் அப்படிதான் இருந்தார். ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னா 1 ரூபா அவனை கொடுக்க சொல்லு அப்படின்னு. அவ்வளவுதான். இந்த மனசு முதல்ல இருக்கணும். எல்லாமே பார்த்தல மனசுலதான் வந்து இருக்கும். மனசுதான். இந்த மனசு இருக்கணும். காசு பணம் இருக்கோ இல்லையோ, இந்த கொடுக்கணுங்கிற எண்ணம், இந்த மனசு சிந்தனை முதல்ல நமக்கு இருக்கணும். என்ன சொல்ற, இந்த அம்மா சொன்ன பிறகு, கல்யாணத்துக்கு தகவல் அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு இவா சொல்றார், இல்லை நல்லபடியாயிடும். அவன் ஒவ்வொரு ஆப்ரேஷன் கொண்டு என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பான் அப்படிங்க. இதுக்கு மேல பெரியவட்ட ஒன்றும் கேட்க முடியாது. சரி போறோம் அப்படின்னு பெரிய அந்த அம்மா என்ன பண்றா, பெரியவட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கி வைப்பார், கிளம்பிடுற. அந்த அம்மா நேரம் எங்க வர அப்படின்னா, கல்யாணம் கிளினிக் போற. நேர டாக்டர் கல்யாணராமன் கிளினிக் போற. கிளினிக் போயிட்டு டாக்டரை பார்க்க, டாக்டர் 1 to 1 பார்க்க, இந்த அம்மா பார்க்குறேன். ஏற்ற விட இந்த அம்மா பண்ணுறேன், டாக்டர் உட்காந்துருக்கேன். இந்த அம்மா சொல்ற, நான் காஞ்சிபுரம் போயிட்டு வரேன், பெரியவோட தரிசனம் பண்ணிட்டு வரேன். என்னோட பொண்ணுக்கு 2 நாள் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது நல்லபடியாக நடக்கணும், ஒருத்தர் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். டாக்டருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவரும் பெரிய டிவோட்டி தானே. எவ்வளோ பெரிய டாக்டர் இருந்தாலுமே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறாரு அப்படின்னா ஒரு
கேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்கன்னா பெரும்பாலும் 95% மேலேயே சொல்லலாம், கடவுளை நினைக்காம டாக்டர் உள்ள போக மாட்டேன். இந்த ஆபரேஷன் நல்லபடியாகணும், இந்த உயிர் காப்பாற்றப்படும், அந்த பிரார்த்தனை இல்லாம உள்ள போகவே மாட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார், டாக்டர் ஹரீஷ்னு பேரு. அவருடைய அப்பா டாக்டர் மூர்த்தின்னு பேரு, அவரும் டாக்டர். மூர்த்தி ஹாஸ்பிட்டல்னு பேரு, திருச்சியில ஹார்ட் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஹரீஷ் பேர். மகாபிரியோட ஓடி அவர் சொல்லுவார், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைகிற போதே பெரிய படம் வச்சிருப்பார். படத்தை பார்த்துட்டு பெரியவாள் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் உள்ள போவேன். நம்ம எவ்வளவு படிச்சாலுமே, எவ்வளவு நமக்கு அனுபவம் இருந்தாலுமே, யானைக்கும் அடி சறுக்கும் சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இது எல்லாமே நம்மளோட அனுபவத்துல நடந்துரும், நம்மளோட படிப்புல நடந்துரும். அந்த இது இருக்கவே கூடாது, மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. என்ன எல்லாம் நடக்கிறது தீர்மானிக்கிறதெல்லாம் பகவானோட செயல், அதெல்லாம் பகவானோட கிருப்பை. அவர் சொல்லுவார், இங்க பாருங்க டாக்டர் கல்யாணராமன் மகாபிரியோட சொல்றார், இங்கிட்ட மனசுக்கும் பிரார்த்தனை பண்ணிதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவேன் அப்படிங்கிறார். இங்க வந்து இந்த அம்மா வந்து இதை இவர்கிட்டே சொல்ற, நான் பிரிவட்ட போனேன், பிரிவட்ட பிரார்த்தனை பண்ணினேன், டாக்டர் கல்யாணராமனுக்கு ஒரு தகவல் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப பெரியவ சொன்ன, இல்ல இல்ல அவன் எதா இருந்தாலும் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவான், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவான், கவலைப்படாத அப்படின்னு கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு இந்த அம்மா கையெடுத்து கொடுப்பாங்க. யார்கிட்ட? டாக்டர் கிட்ட, கல்யாணராமன் கிட்ட. சொன்ன உடனே டாக்டர் கல்யாணராமன் எவ்வளவு ஒரு மகா பெரியவ மேல ஒரு அதீதமான ஒரு பக்தி நம்பிக்கை இருந்தால், ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகிற போது பெரியவா நீங்க தான் கொண்டு இருக்கணும், நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாத்தையும் மீறி அந்த மகான் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஆபரேஷன், ஒரு குறிப்பிட்ட ஆபரேஷன் நடத்துறாருன்னா அது எந்த அளவுக்கு அந்த பக்தி வருது. அந்த பக்தி இருந்ததுனால தான் எத்தனையோ சாதனைகளை அவர் பண்ணினார். யார்? டாக்டர் கல்யாணராமன். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி. ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.